விஜய் மல்லையாவின் பிரமாண்ட நிதி சாம்ராஜ்யம் எப்படி சரிந்தது? இந்த சுவாரஸ்யமான அலசலுக்குள் நேரடியாக போகலாம் வாங்க. இந்தியாவின் கிங் ஆஃப் குட் டைம்ஸ் எப்படி லண்டனில் தஞ்சம் புகும் நிலைக்கு ஆளானார்? அது ஒரு பெரிய கலை. 28 வயதில் பொறுப்பேற்றார். தந்தையின் எளிமையான தொழில்முறைக்கு நேர்மாறாக மல்லையாவின் ஸ்டைல் ரொம்பவே ஆடம்பரமாக இருந்தது. பிரம்மாண்டமான கிங்ஃபிஷ் ஏர்லைன்ஸ், ஏர்டெக்கான் இணைப்பு மற்றும் உலகளாவிய நிதி நெருக்கடியால் எப்படி மழமளவென சரிந்தது என பாருங்கள். இந்த வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா? சர்வதேச கச்சா எண்ணெய் விலை $140 உயர்ந்ததுதான் என்கிறார் மல்லையா. போதாக்குறைக்கு விமான எரிபொருள் மீது மாநில அரசுகள் விதித்த கடுமையான வரிகள் நிலைமையை இன்னும் மோசமாக்கிவிட்டதாம். கடைசியாக எட்டிஹாட் நிறுவனத்தின் மிக முக்கியமான வெளிநாட்டு முதலீட்டு ஒப்பந்தத்தையும் அரசு தடுத்து விட்டதாக அவர் கடுமையாக வாதிடுகிறார். நிறுவனத்தை சுருக்க வேண்டாம், வங்கிகள் உதவும் என அப்போதைய நிதி அமைச்சர் கூறியதாக மல்லையா சொல்வதான் இதில் மெயின் ட்விஸ்ட். அது மட்டும் இல்லங்க, தொழிலை காப்பாற்ற சுமார் 3000 கோடி ரூபாய் தன் சொந்த பணத்தையே முதலீடு செய்தலாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். பணம் இருந்தும் கடனை திருப்பிச் செலுத்தாதவர் என்ற முத்திரையை அவர் அடியோடு நிராகரிப்பது ரொம்பவே கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். நான் தனிப்பட்ட முறையில் ஒரு நயா பைசா கூட கடன் வாங்கல, விமான நிறுவனம்தான் வாங்கியது என திட்டவட்டமாக கூறுகிறார். மீடியாக்கள் அவர் பார்ட்டிகளை விமர்சித்தாலும் ஊழியர்களுக்கு சம்பளம் தர முடியாததற்கு முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகளே காரணம் என்கிறார் அவர். ஊழியர்களுக்கான 260 கோடி ரூபாயை நீதிமன்றங்களும் வங்கிகளும் தான் முடக்கிவிட்டன என்பதே அவரது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பாஸ்போர்ட் முடக்கப்படும் முன்பே 4 முறை செட்டில்மெண்ட் ஆஃபர்களை கொடுத்துவிட்டு ரொம்பவே சட்டப்பூர்வமாகத்தான் ஜெனிவா சென்றாராம் மல்லையா. இங்க பாருங்க, தனது உண்மையான கடன் தொகையை விட அரசு மிகவும் அதிகமான தொகையை அவரிடமிருந்து வசூலித்து விட்டதாக வாதிடுகிறார். சொத்துக்களை முடக்கும் ஆசையில் தான் அளித்த 4 நியாயமான செட்டில்மெண்ட் வாய்ப்புகளை வங்கிகள் வேண்டுமென்றே நிராகரித்து விட்டன என வெடிக்கிறார் மல்லையா. ஒரு சாதாரண பிசினஸ் ஃபெயிலியரை வேண்டுமென்றே செய்த மோசடியாக இந்தியா பார்ப்பது நியாயமா என அவர் கேட்கும் கேள்வி லாஜிக்கலானதுதான். நிஜமாகவே அவர் சூழ்நிலைகளால் பாவிக்கப்பட்டவரா அல்லது சொந்த அகந்தையின் விளைவா? இந்த தகவல்களை வைத்து நீங்களே முடிவு பண்ண. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.